அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல நடந்த 2026ல நடந்த குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஒரு ஷிஃப்ட் ஃபுல்லாமே வந்து நம்ம செஞ்சு அப்லோட் பண்ணுவோம். தமிழில் படிக்கிறவங்களுக்கு சில ஷார்ட்கட்ஸு அது எல்லாமே நம்ம புதுசாக வந்து டே பை டே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லித்தரேன், ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? உங்களோட ரிவ்யூஸை கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வாங்க உள்ள கிளாஸ் போகலாம். ஷார்ட்கட்டு ஃபஸ்ட்டு வகுத்தல் டேம் வந்து ஃபஸ்ட்டு கணக்கில். ஸோ அப்போ அடி கொடுத்தோம்னா கணக்கில் 4 மைனஸ் ப்ராக்கெட் 3 மைனஸ் 2 கிடைக்கும், ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேமை 4 மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் 3 போட்டு ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு இது அடி கொடுத்தோம் அப்படின்னா 9 கிடைக்கும், இன்ட்டு 3 ப்ராக்கெட்டில் 2 அப்படின்னு. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா போடமாஸ் ரூல் படி நம்ம இதை இந்த டேம் பார்த்தோம் கழிச்சோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு வந்து 1 கிடச்சிருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இந்த பிளேஸில் வந்து வந்து 1 கிடச்சிருக்கும். ஒன்று. அடுத்து 4 மைனஸ் ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 4 56 ஒரு நிமிஷம் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு 9 × 6 54 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது கூட்டினா 58 ப்ளஸ்ஸு இது 4 மைனஸ் 2 2 கிடைக்கும். கூட்டணுமா நமக்கு வந்து 60ன்னு ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின், ஒரு சலவை இயந்திரத்தின் விலை டிவியின் விலையை விட 10% குறைவாக உள்ளது. அதாவது வாஷிங் மிஷின் டிவி, சலவை இயந்திரம் வந்து டிவி வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா சலவை இயந்திரம் வந்து 90. சரிதானா? ஸோ அதே மாதிரி போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சலவை இயந்திரத்தின் விலை 65% அதிகரித்துள்ளது. வாஷிங் மிஷின் வந்து 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவியோட விலை -34%, அதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 சலவை இயந்திரம், அதாவது 5 வாஷிங் மிஷினு அண்டு வந்து 3 டிவி. இப்போ இதோட பர்சன்டேஜில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அதாவது சதவீதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இந்த 0 கட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 பயன்படுத்துங்க. அடுத்து இந்த 5 இந்த 10 இது 2 அடிப்போம். சரிதானா? ஸோ இப்போ 3:2 = என்ன எழுதலாம்னா 3:2 = 65 மைனஸ் ஆஃப் 34% மீன்ஸ் 34%. இப்போ இது என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3
60 180, இது ஒரு 195. சரிதானா? வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். 195 மைனஸாக 2 இன்ட்டு 34 60 68. சரியா? ஸோ 68% கிடைச்சிருக்கும். ஸோ 68 பை 2. மொத்த டோட்டல் எவ்வளவு? 3 + 5 3 + 2 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய டேர்மு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 2 கூட்டினோம்னா கழிச்சோம்னா 127 பை 5ன்னு கிடைக்கும். ஸோ வகுக்கும் போது நமக்கு வந்து 2 மிச்சம் 2. ஸோ அப்போ 25.25.4 பர்சன்டேஜ் வந்து என்ன ஆயிருக்கும்னா ரெடியூஸ் ஆகிருக்கும், அதாவது அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், பிப்ரவரி 19, 2024 முதல் ஏப்ரல் 20, 2024 வரையிலான காலத்திற்கு 6% வட்டி விகிதத்தில் 4000 மீதான தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சரிதானா? ஸோ இப்போ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியும்னா 4000 ரூபா இன்ட்டு என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இது 2024 அப்படின்னு கூடியது லீஃப் இயரு. ஸோ அதனால் 29 நாள் இருக்கும். ஸோ 19 to 29 19லேருந்து 29 வரைக்கும் நமக்கு வந்து எத்தனை நாள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 நாள் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 20 நாள். ஸோ நமக்கு இது 10 நாள் தான், மொத்தம் 61 நாள் கிடைக்கும். சரிதானா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 61/366 நாள், ஏன்னா லீஃப் இயர்னால 366 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா 6%. 6% அப்படிங்கும்போது 6/100. ஸோ இப்போ அடி கொடுத்தோம்னா சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ 2 0 2 0, 61 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 கிடைக்கும். இந்த 6க்கும் இந்த 6ம் கேன்சல். ரிமைனிங் ஆன்சர் வந்து இருக்கக்கூடியது 40 ஆன்சர். ஸோ ஈஸியாக இதை டிக் பண்ணிட்டு போயிட்டு. சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீன் அப்சர்வேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா கூட்டு சராசரி. இருக்க எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஏர்வரிசையில் எழுதிட்டு கூட்டி, அல்லது ஏர்வரிசை எழுதாமல் கூட்டி நம்ம ஃபைனலாக அவுட்புட் ஆன்சரை செய்ய போகிறோம். ஸோ இப்போ கூட்டணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக எழுதி கூட்டணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம யூனிட் டிஜிட்டை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். 6 8 14 14 9 23 23 7 30. சரியா? இது ஒரு 30 வச்சுக்கிடுவோம். அடுத்து 3 5 8 8 3 11 11 7 18. ஸோ இப்போ இது ஒரு 18. சரியா? அப்போது அடுத்து கொடுங்க 20 30 50 9 50 80 5 8 13 13 9 22 22 3 25 26 26 33 35 42. ஸோ இது ஒரு 420. கூட்டினீங்கன்னா 8 6 6 4.
468 பை எத்தனை நம்பர் இருக்குது மொத்தம் 3 6 9 நம்பர் இருக்குது. ஸோ இப்போ 9 டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கிடைக்கும். 55 45. ஸோ 5 இந்த 1 இருக்குது, இந்த 18 இது 2 இருக்குது. ஸோ 52 தான் ரிட்டர்ன் ஆன்சர். சரிதானா? ஸோ நெக்ஸ்ட், ஒரு சதுர வயலுக்கு 15 மீட்டர் வேலி அமைக்க ஆகும் செலவை 18,000. அதே வயலுக்கு 100 மீட்டருக்கு 11 ரூபாய் விலையில் வேலி அமைக்க ஆகும் செலவு என்ன? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சதுர வயல் இது இருக்கு. இந்த சதுர வயல்னா இப்போ ஒரு பக்கம் ஏ. இப்போ நான் சுற்றளவு வந்து என்ன சொல்லுவேன்னா 4A அப்படின்னு சொல்லுவோம். 4A வந்து எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. 18,000 ஆகும். சரிதானா? ஓகே. இப்போ ஏ வந்து எவ்வளோ ஆகும்? 18,000 பை 4. ஸோ அடி கொடுத்தா அப்படின்னா 4 2 450. சரி, 4,500. ஒரு பக்கத்துக்கு 4,500 ஆகும். சரிதானா? இப்போ இந்த 15 டிவைட் பண்ணணும். ஸோ 15 டிவைட் பண்ண ஏன் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகக்கூடிய செலவு டிவைட் பண்ணுறோம்னா ஒரு பக்கத்தோட மொத்த அளவு வந்து கிடைச்சிருக்கு. இது ஆகக்கூடிய தொகை தான் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கத்துக்கு ஆகக்கூடிய தொகை கிடைச்சிருக்கு. தெரிஞ்சு 15 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 300 அப்படிங்கிற ஆன்சர். சரிதானா? இது வந்து அந்த பக்கத்தோட ஒரு பக்கத்தோட மதிப்பு 300 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே பக்கத்தை 4 பக்கம் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A சுற்றளவு வந்து 1200. ஸோ இது 11 ரூபா செலவு பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு மீட்டருக்கு 11 ரூபா செலவு பண்ணோம்னா 11 டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை 100. ஏன்னா 100 மீட்டருக்கு தானே 100 மீட்டர் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சரு 132. ஸோ 14 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 132. சிம்பிளாக இன்னொரு லாஜிக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11th மல்டிபிள் டேர்ம்ஸை வந்து நம்ம இதில் வந்து எடுக்கணும். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே செக் பண்ணுங்கள். 14 மல்டிப்ளை பண்ணுறோம் கிடைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 6 கூட்டினா 7, இது ஒரு 4, இப்போ கிடைக்கல. ஸோ 1 2 கூட்டினோம்னா 3, இது சென்டர் 3, 3 - 3 0 கிடைச்சிச்சு. இது வாய்ப்பு இருக்குது. 1 4 2 3 சாரி 1 2 3, இது ஒரு 4, இது கிடைக்கல. அதாவது 1 8 9, இது ஒரு 3, இதுவும் கிடைக்கல. 11ஓட ரூல் என்னது? ஒன்று டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 0 வரணும் அல்லது 11 வரணும். இது 2 இருந்துச்சுன்னா 14 வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்மில் மட்டும்தான் நமக்கு வந்து 14 வகுப்படுது. ஸோ அதனால் இதான் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு போயிடலாம். சரிதானா? அடுத்து, ஒரு வணிகர் ஒரு துணியின் விலையை 5,670 என குறிப்பிடுகிறார். மார்க்கெட் பிரைஸ், அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 5,670. சரியா? 5,670 என குறிப்பிடுகிறார். 28% தள்ளுபடி அளித்த பிறகு விற்பனை விலையில் அவருக்கு 26% லாபம் கிடைத்தால் அந்த துணியின் விற்பனை விலையை காண்க. சரியா? ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் மைனஸ் டிஸ்கவுண்ட், அதே மாதிரி 100 + ப்ராஃபிட். சரிதானா? ஸோ இப்போ இதில் என்ன கிடைக்கும்? 100லேருந்து 28 கழிச்சுன்னா 72 கிடைக்குமா? அதே மாதிரி 100லேருந்து 26 கூட்டி 126 கிடைக்கும். ஸோ இப்போ இது 2 கேன்சல் பண்ணுங்க. இது 18 வாய்ப்பாடா? ஸோ 9 வாய்ப்பாடு. 98 72, 9 9, 3 36, 4. இப்போ அடி விடுங்க 2 மறுபடியும். இது 4, இது 7, 4:7 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த 7 அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 126 மீன்ஸ் அது ப்ராஃபிட்டோட கிடைச்ச அமௌண்ட்டு. அப்போது நமக்கு வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பீஸ், அது எவ்வளோக்கு வந்து விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5,670 பை 7 எல்லாம் டிவைட் பண்ணிட்டு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.5 யூனிட்டு, 4 யூனிட்டு. சரிதானா? அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் கிடைச்சது.
7 49, 8 56, இது 1 0. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வச்சிடும். 4 32, இது ஒரு 40, 3200 + 40, ஸோ 240 தான் ஆன்சர். சரிதானா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இடைநிலை பார்க்க போகிறோம். 3 5 2 5 5 8 சம்திங் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு முதல்ல கவுண்ட் பண்ணிடுங்க. 2 4 6 8 10 12 நம்பர் இருக்குது. இப்போ மீடியன் பார்க்கணும் அப்படின்னா மொத்த நம்பரில் நடுவில் மிடில் உள்ள நம்பர், சரியா, அதை பார்க்கணும். அது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 6th டேர்மும் 7th டேர்மும் இருக்கும். ஏன்னா இதில் 12 நம்பர் இருக்குது, அதனால் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் எழுதுவோம். ஏறு வரிசையில் 2, 2, 3, 4, 5, 5, 5, சரியா? இப்போ 6வது டைமும் 7வது டைமும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 5 + 5 10/2 = 5. ஸோ ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், 2 லாரிகளின் வேக விகிதம். ஸோ ஸ்பீடு = என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:4 சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:7 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 3. ஓகேவா? இது வரையும் வேகமானது லாரியானது 196 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் மற்றொன்றை விட 7 மணி நேரம் குறைவாக உள்ளது. இந்த 3 நேரம் டிஃபரன்ஸ் தான் வந்து எவ்வளோன்னா 7, சரியா? மெதுவாக செல்லும் லாரியின் வேகத்தை கண்டறியும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். டிஸ்டன்ஸ் வந்து 196 வச்சுட்டாங்க. டைமு 3 யூனிட்டுக்கு தான் வந்து 7 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகும்னா 7/3. நம்ம இப்போ எவ்வளோனா 7 மணி நேரத்துக்கு தேவை டிஃபரன்ஸ். இப்போ 7 × 7/3, ஸோ 49/3 அப்படின்னு இருக்கும். 49/3 அப்படின்னு. ஸோ இப்போ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைம், ஓகேவா? இந்த டைம் தூக்கி இங்கே அப்ளை பண்ணுவோம். 49/3. ஸோ இப்போ உங்கள் தலையில் போன மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இப்போ இது 7ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். ஏன்னா இது 49ங்கிறது 7ஓட மல்டிபிள்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 14, 2, இது ஒரு 7, சரியா? அடுத்து 14 போது 5 இருக்கு 56, 8, மறுபடியும் 7ஆல் அடி விடுங்க. இது ஒரு 4 × 3 12, சரிதானா? இது தலையில் இங்கே போயிருக்கும்ல. ஸோ அப்போ 4 × 3 12 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 குழாய்கள் A மற்றும் B முறையே 18 மணி நேரம் மற்றும் 24 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களுக்கும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் எவ்வளவு நேரத்திற்கு பிறகு குழாய் A மூடப்பட வேண்டும்? இதனால் 16 மணி நேரத்தில் தொட்டி நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? பைப் A எவ்வளவு 18 ஹவர், B எவ்வளவு 24 ஹவர்ஸ், சரிதானா? இப்போ 2 டேப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் பாருங்க. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 14, 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 3 4 கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ இது 4, இது 1. ஸோ இப்போ 72, சரியா? 2 மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே 6ஆல் டிவைட் பண்ணக்கூடிய டேர்மு. ஸோ இதை அடி விடுங்க, இதையும் அடி விடுங்க. இது 3 கிடைக்கும், இது 4 கிடைக்கும். ஸோ இதை மாற்றி அப்ளை பண்ணோம்னா வேல்யூ வந்து எல்சிஎம் தான் ஈக்குவலாக கிடைச்சிருக்கும். ஸோ 4 × 18 72, 3 × 24 72 அப்படின்னு கிடச்சிருக்கும், சரியா? இப்போ 72 கிடச்சிச்சு. இப்போ 16 மணி நேரம் வந்து ஃபுல் டைம் வந்து எந்த டேப் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற டேப் வந்து ஓப்பனில் இருக்கும், அப்படிதானா? ஏங்கிற டேப் வந்து தான் மூடி இருக்கணும். ஸோ பிங்கிற டேப் வந்து
ஓப்பனில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ எத்தனை மணி நேரம்? 16. 16 × 3 48. ஏன்னா இந்த டேப்பு ஃபுல் டைம் ஓப்பனில் இருக்குது. ஏங்கிற டேப் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல் டைம் ஓப்பனில் ஒர்க் பண்ணதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டைம் ஏ ஒர்க் பண்ணது மட்டும் கிடைக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிதானா? ஸோ இப்போ 16 3 48. 48 இதில் வந்து கழிச்சிருங்க. கழிச்சிட்டோம் அப்படின்னா 12 8 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 6ல் 4 போச்சுன்னா 2. ஸோ 24 கிடைக்கும். இந்த 24 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6. இந்த 6 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற டாப்பு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் செய்ய முடியும். ஸோ ஏ + பி 6 நாள். ஓகே. பி மட்டும் 15 நாள். பி மட்டும் 15 நாள். ஓகே. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 2 மடங்கு செய்து முடிக்க எவ்வளோ காலம் ஆகும்? ஸோ இது சிம்பிள் டேர்ம் என்ன பண்ணலாம்னா 1/6 - 7/15 போடணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நமக்கு கிடைச்சிடும் 15 × 6/9. ஸோ இது 2, இது 3, இது 5. ஸோ 10 கிடைக்கும். சரி 10 போட்டுருமா? போடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது 2 மடங்கு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 மடங்கு ஒர்க் அப்படிங்கும்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் 20. ஓகேவா? அவ்வளோதான் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டினாக பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண அடுத்த கொஸ்டின் போகலாம். 11. ராஜ்யம் மற்றும் சச்சின் முறையே 160 மற்றும் 1690 முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்கினர். அவர்கள் ஈட்டிய லாபத்தில் ராஜுவின் பங்கு 720 எனில் ஒட்டுமொத்தமாக இருவரும் ஈட்டிய மொத்த லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிதானா? யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ராஜு அண்டு சச்சின். ராஜு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா. சச்சின் 1690 ரூபா. 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ நாள்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் லாபம் மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைம் பீரியட் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா லாபமும் நியர்பை வந்து ரேஷியோ வந்து சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பொறுத்து மாறுபடும் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டுலேயுமே வந்து இருக்கக்கூடிய டேர்மு இந்த 0 அடிப்படுத்துவோம். ஸோ ரிமைனிங் வந்து என்னென்னா இந்த 16 ரூபா ஈட்டியருக்கு தான் வந்து 16 யூனிட் லாபம் வந்து யாருக்கு போயிருக்குன்னா ராஜுக்கு போயிருக்கு 720 ரூபா. 16 யூனிட் உள்ளவங்களுக்கு 720 ரூபா போயிருக்கு அப்படின்னா 169 யூனிட் உள்ளவங்களுக்கு எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் மார்க். சரிதானா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக 16 டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஈட்டிய லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதானே 2 பேரும் சேர்ந்து ஈட்டிய லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் இது எதால மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் 720/16 டிவைட் பண்ணிங்கன்னா 16 32 38 72 9 0 8 இது 2. ஸோ மறுபடியும் அடி விட்டோம்னா இது 45. ஸோ இதற்கான டிஃப்ரென்ஸ் வந்து 45. அப்போ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு எக்ஸுங்கிற வேல்யூ இருக்குன்னா இது 45 வந்து இருந்துடும். சரிதானா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கக்கூடிய வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் ஈட்டிய மொத்த லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 டைமே கூட்டுங்க. கூட்டிட்டு 45 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிருக்கும். சரியா? 169 16. ஸோ கூட்டினோம் அப்படின்னா 5 8 1 185 × 45. ஸோ இதோட மல்டிபிள்ஸ் வந்து என்னக்குன்னா 95 45 இது 3 × 3 கிடச்சிருக்கும். ஸோ ஆப்ஷனை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடிய டேர்ம் இந்த ஷார்ட்கட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 8 மிச்சம் 2 கிடைக்கி 4 24 9 இதுவும் வகுப்படும். 8 2 கிடைக்கி 3 21 மிச்சம் 2 26 4 மிச்சம் 2 இது வகுப்பு வராது.
23, 22, 22, 21, 35. இது வாய்ப்பு இருக்கு, இது வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 டேர்ம் வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து 8, 3, 21, மிச்சம் 2, 29, 7, மிச்சம் 2, 25. இது வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2 டேர்ம் தான் 3ஆல் வகுப்பு விட்டோம். ஆனால் லாஸ்ட் யூனிட் வந்து 5 இருக்குது, 5 × 5 அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் யூனிட் வந்து 5 தான் இருக்கணும். ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சில ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே வந்து நம்ம எவ்வளோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோமோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூம் பண்ணுறது தான் மெயினான ரோலு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக கன்சியூம் பண்ணி முடிக்க பார்க்கணுமோ அதை முடிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கம் ஒரு சதுரத்தின் பக்கத்திற்கு சமம் வச்சுருக்காங்க. அதாவது சமபக்க முக்கோணம். இதுதானே அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டோம். இது ஒரு சதுரம். இது ரெண்டுக்கும் ஈக்குவல் அடிச்சுட்டாங்க பக்கம். இது ஏன்னா இது ஏ அடிச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம் இந்த சதுரத்தின் உள்வட்ட ஆரம் ரெண்டுமே வந்து விகிதம் என்ன அப்படின்னு இருக்கு. அதாவது வட்டத்தோட உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல சுற்றுவட்ட ஆரம் வெளியாரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஆரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது ரெண்டுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சமபக்க முக்கோணத்துல இன்னர் ரேடியஸ் வரைஞ்சோம் அப்படின்னா அதோட ரூல் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இன்னர் ரேடியஸ் வரைஞ்சோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு a/2√3 அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்முலா. நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிதானா? இப்போ இன்னர் ரேடியஸ்க்கு இதே முக்கோணத்துல அவுட்டர் ரேடியஸ் வரைஞ்சோம் அப்படின்னா இது கேபிட்டல் ஆர். சரியா? ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு a/√3. இந்த 2 மடங்கு வந்து கட்டாயிரும். சரி, √3. சரியா? அதே மாதிரி இது வந்து 6. இப்போ இந்த மதிப்பு வந்து ஒரு 6, 2r கிடைச்சிரும். ஏவோட மதிப்பு என்ன இருக்குன்னா 2r. இப்போ ஆரோட மதிப்பு என்னது a/2 கிடைச்சிரும். சரிதானா? இது கேபிட்டல் ஆர். இந்த இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும் 6:6 a/√3 a/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஏஏ கேன்சல் ஆயிருக்கும். 2:√3 ஆன்சர் கிடைச்சிடும். 2:√3 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னன்னா டைம் வந்து கன்சியூம் பண்றதுக்காக கொஞ்சம் ப்ரீவியஸாக எழுதி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ 374க்கும் 384 கிடையாதுன்னா பகா எண்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பகா எண்ணா இருக்காது. அதை தவிர்த்து மிச்சம் எல்லா எண்களும் எழுதி வச்சிருக்கேன். ஆட் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ 375 அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆல் வகுப்படும். அது பகா எண் இல்லை. 375 பகா எண் இல்லை. ஸோ ஓகே. அடுத்து எதெல்லாம் பகா எண்ணால வகுப்படும்? 2, 5, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் பகா எண்கள். இதால வகுப்படுதான்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் இது இந்த டேர்ம் வரைக்கும் உள்ளதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வகுப்படுமா வகுப்படாதான்ட்டு. அதுக்கு அடுத்து 11th டேபிள் எதுவும் வருதான்னு பாருங்க. 33 போக 47 வராது. 33, 49 வராது. ஸோ இந்த டேர்ம் வராது. அடுத்து 13ஆல் வகுப்படும் பாருங்க. 13, 13, 26. ஸோ அந்த டேர்மு வகுப்படும். 377ங்கிறது இந்த டேர்ம் வந்து 13ஆல் வகுப்படும். சரியா? அடுத்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் இது இந்த டேர்ம் வகுப்படுமா? வகுப்படும். ஏன்னா 3, 8 + 1 9. ஸோ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து 3ஆல் வகுப்படும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 17, 19ஆல் வகுப்படுதான்னு பார்த்தோம்னா 17, 34, 34 43 வராது. 59, 19, 38 மிச்சம் 3 வராது. ஸோ இது வகுப்படாது. இந்த டேர்மும் 17 மற்றும் 13ஆல் இந்த டேர்மால வகுப்படாது. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம் வந்து நமக்கு வந்து பகா எண்களாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து பகா எண்கள் தெரிஞ்சுக்கணும்.
அந்த டேர்மை வச்சு நம்ம அடிபடுத்தது போக தன்னாலையும் இந்த ஒன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடியதான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே வந்து என்னென்னா மற்ற நம்பர்ஸ் எல்லாம் வகுப்படுது. இது வந்து மற்ற நம்பர்ஸ் 379 383 இது ரெண்டுமே வந்து மற்ற நம்பர்ஸ் எல்லாம் வகுப்படலை. ஸோ அதனால் இது ரெண்டையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்து ஆன்சர் பண்ணுவோம். சரி, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது செஞ்சு பார்க்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது 2 ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ 160 மற்றும் 140 நீளம் கொண்ட 2 ரயில்களும் ஒரே திசையில் முறை சேம் டைரக்ஷன்னா லென்த்தை கூட்டியிருந்தா ஸ்பீடை கழிச்சு சரிதானா? ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படிதானே? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். ஸோ இப்போ என்னன்னா ஸ்பீடை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னது L1 + L2. இது L1 வச்சுக்குவோம், இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 300 சரிதானா? அப்படி எழுதிடுவோம். இது சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ L2லேருந்து S2லேருந்து S1 கழிச்சோம்னா 30 கிடைக்கும். ஸோ அடி கொடுத்தோம்னா 10 கிடைக்கும். ஸோ இது 10. இது வந்து எவ்வளோ மீட்ரு, இன்னொன்று km/h இருக்குது. இதை 5/18 km/h மீட்டர் பெர் செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 5/18 மாற்றணும். இது 18 வரும். ஸோ இது 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 2 × 18 36 சரிதானா? ஓகே, இதோட முடிஞ்சிச்சா? முடியல. ஏன்னா அடுத்து என்ன கேட்காங்க, மற்றொரு ரயிலை முழுமையாக எடுக்கணும் நிமிடங்கள்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட்ஸில் இருக்குது. இது செகண்ட்ஸில் இருக்கு. 36 செகண்ட்ஸில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இது மீட்டர் பெர் செகண்ட்ஸில் எல்லாமே கன்வெர்ட் பண்ணும் சரிதானா? இப்போ 36 செகண்ட்ஸ் மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 36/60 டிவைட் பண்ணுவோம், ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ 6 இங்கே ஒரு 10 இருக்கும், 0.6 ஆன்சர் சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 எண்களையும் மீ பேவா 23 மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 161 இந்த எண்களின் சாத்தியமான ஜோடி யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HCF of 2 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸ் இந்த சரியா? 23 + x 23 y = 161. அதே மாதிரி x + y = 23. அப்படிதானே? கரெக்டா? இல்லை இருக்குமா தப்பா இருக்குமா? கரெக்டாக இருக்கும். சாரி, ஏன்னா அவற்றின் கூட்டுத்தொகைனா 2 நம்பர் வந்து HCF வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 23x + 23y = 161. ஸோ அதுக்கடுத்து என்னன்னா x + y 23 காமன் வெளியே எடுத்து அடி கொடுத்தோம்னா 7 கிடைக்கும் சரிதானா? இது அடி கொடுத்தோம்னா இது 7 கிடைச்சிடும். ஸோ x + y = 7 சொல்லிட்டாங்க. பாசிபிள் பேர்ஸ், அதாவது இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகாத ஒரு பேர் வந்து கிடைக்கும். ஒருவேளை 1 + 6ன்னு போட்டோம்னா 7 கிடைக்கும். 2 + 5ன்னு போட்டால் 7 கிடைக்கும். 3 + 4ன்னு போட்டால் 7 கிடைக்கும். ஸோ 4 + 3 போட்டோம்னா 7 கிடைக்கும். ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடியது, அந்த பேர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடியது. ஸோ அதனால் ஒரு 3 பேர் கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து 3 தான் கிடைக்கும். கொஸ்டினை நம்ம கொஞ்சம் கிளியராக வாசிக்கணும். சின்ன மைன்யூட் மிஸ்டேக்னாலும் நமக்கு வந்து ஆன்சர் வர மாதிரி சரிங்களா? ஒரு பொம்மையானது 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோளத்தின் மீது பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு பொம்மை அரைக்கோளம் வந்து வரைஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆரம் வந்து எவ்வளவு 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா? அடுத்து ஒரு கூம்பின் வடிவத்தில் உள்ளது. அரைக்கோளத்தின் மீது பொருத்தப்பட்ட ஒரு கூம்புன்னு அந்த உள்ளது. ஒரு கூம்பின் வடிவத்தில் உள்ளது. கூம்பின் பகுதியின் கன அளவு அரைக்கோளத்தின் பகுதியின் கன அளவுக்கு சமம். இதோட வால்யூமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் அந்த பொம்மையின் மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ முதல்ல அரைக்கோளத்தோட ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3
பைஆர் கியூப். அதே மாதிரி கூம்போட ஃபார்முலா 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ ஆரை வந்து இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 6 பை கேன்சல் பண்ணிடு. 3 1/3 1/3 கேன்சல் பண்ணிடு. ஸோ 2 × 6 = ஹச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? இப்போ 6 வந்து நமக்கு தெரியும். இந்த ஆரம் தான் இதுக்கான ஆரம், சேம் தான். அப்போ 2 × 7 14 = ஹச். ஹச் இதோட உயரம் வந்து 14. சரிதானா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பொம்மையின் மொத்த உயரம் என்ன அப்படின்னு இருக்காங்க. இப்போ 14 + 7 = 21. ஸோ ஆப்ஷன் வந்து 21. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சகோதரன் தன் சகோதரியை விட 6 வயது மூத்தவன். ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சரிதானா? ஸோ x - y = 6 அப்படின்றது. தற்போது வயதுகளின் கூட்டுத்தொகை, அவங்க ரெண்டு பேரோட கூட்டுத்தொகை என்ன இருக்குன்னா x + y = 38. இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரியின் வயது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சகோதரி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இது அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, இது சப்ராக்ட் பண்ணுங்க. x கேன்சல் ஆயிரும். -2y = சப்ராக்ட் பண்ணா -32. y = 16 கிடைக்கும். இப்போ கரண்ட் ஏஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. 15 வருஷம் கழிச்சு 15 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 15 கூட்டணும் அப்படின்னா 31 கிடைச்சிருக்கும். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். tan a = 1 அப்படி சொல்லுவோம். tan a = 1. அப்போ எந்த மதிப்பு வந்து ஏக்கு பதிலாக அந்த டிகிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. tan 45 = 1. அதே வேல்யூவை sin a + cos a-க்கு அப்ளை பண்ணுவோம். sin 45 டிகிரி + cos 45 டிகிரி. ஸோ இது 1/√2 + 1/√2 = 2/√2 √2. ஸோ இதுக்கு வந்து அந்த டேபிள் தெரியணும். அந்த டேபிள் அந்த ஸ்கூலில் படித்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்த அந்த ட்ரிகனோமெட்ரிக்கில் டேபிள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ். a² - b². ஸோ அதை எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - b அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதுறாங்கன்னா a + b × a - b by a - b. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அடி விட்ட போது a + b மட்டும் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த டேர்மும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3 2 6 7 2 2 1 8 6 4. லாஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட் வந்து 6ன்னு எல்லாத்துக்குமே இருக்குது. 1 2 கூட்டம் 7 13 3 இது 1 8 6 15க்கு 5 இது 1 4. இப்போ பாருங்க 4 5 3 6 4 5 6 இந்த யூனிட் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. 5 எதை கூட்டம் 5 தான். ஸோ 54 53 6. ஸோ ஆப்ஷன் இது. ஓகேவா? ஸோ அமித் மற்றும் தீஷா சேர்ந்து 6000 ரூபா, அமித் மட்டும் 2500 ரூபா ப்ராஃபிட் வந்து பார்க்குறேன். ஸோ அப்போ அதுக்கான ரேஷியோ வந்து ரெண்டுமே அடி கொடுத்தோம் அப்படின்னா 60:21 கிடைக்கும். 60:21. இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 3 அடிவிடுங்க. இது 20, இது வந்து 7ன்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அமித் மற்றும் தீஷாவில் இதை அப்ளை பண்ணும். அமித் வந்து 7 ப்ளஸ் வந்து தீஷா வந்து தெரியாது. அப்போ இந்த இடத்துல 13 = 20. இதுதான் பாசிபிலிட்டியான வேல்யூஸ். சரிதானா? டோட்டல் வேல்யூ வந்து 20. ஸோ இப்போ அமித்தோட வேல்யூ 7, தீஷாவோட வேல்யூ வந்து 13 அப்படின்னு சொல்லியாச்சு. எண்ணெய் கூட்டினா நமக்கு வந்து 20ன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ வந்து இந்த 20 யூனிட் தான் வந்து என்னதுன்னு தெரியும் நமக்கு, 15700ன்னு தெரியும். சரியா? நமக்கு வந்து எத்தனை தேவை, யாரோட யூனிட் தேவை, அமித்தின் முதலீடு எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ 7 யூனிட் எவ்வளோ அப்படின்னு தேவை. சரிதானா?
ஸோ இப்போ 20 அடி கொடுத்துட்டு மறுபடியும் 7 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 20 × 7 ஸோ போட்டோம் ஆன்சர் கிடச்சிரும். 7 மிச்சம் 1 17 16க்கு 8 இது 1 5 785 × 7 7 35 2 யூனிட் இருக்குது. ஸோ 35க்கு 5 இது 3 7 40 7 56 56 3 59 2 யூனிட் 1 யூனிட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான் ஆன்சர். 54 95 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமலின் முதலீடு சந்தை மதிப்பு 2021 5% இன்க்ரீஸ் இருக்கு. 2022 6%, 23 10% தொடர்ச்சியாக வருகிறது. அதன் ஆரம்ப மதிப்பு 5,50,000 ரூபாய். இன்ட்டு முதல் வருஷம் எவ்வளவு 105/100. அடுத்து 2வது வருஷம் எவ்வளவு 106/100. 3வது வருஷம் எவ்வளவு 110/100. சரிதானா? ஸோ இந்த மாதிரி டிவிஷன்லாம் எழுதி வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து இதை ஷார்ட்கட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்படி எழுதலாம்னா, செகண்ட் டைம் இருக்குல்ல, இதை 53 எடுத்து 2ஆல் வகுத்துரு. ஆனால் ஃபஸ்ட் டைமு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. 210/100 இன்ட்டு 53/100 இன்ட்டு 110/100. இது 2 0, இது 2 0, மொத்தம் இங்கே 4 0 கேன்சல்டு. இதில் 2 0ல் ஒரு 0 ஒரு 0 கீழே உள்ள டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லை என்ன ரூல்னால் 2 டேர்ம் 14 மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ 11th டேபில் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா 11th டேர்ம் ஒரு 6 5 11 11 0. ஸோ ஓகே 8 7 15 வராது. அடுத்து 6 5 11 7 9 16 வராது. அடுத்து யூனிட் டிஜிட் 0 வர வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைமும் வர வாய்ப்பு இல்லை. அதனால் இது 2மே வந்திருக்காது. இது 2 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 5 11 11 6 17 7 3 10 15 இது வாய்ப்பு இல்லை. 6 3 9 9 6 15 10 இந்த டைம் கூட்டின 7 3 10 10 5 15 இது வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. எப்படின்னா 21ங்கிறது 7 × 3 21ங்கிறது 7 × 3ங்கிற டேர்ம் வரும். சரி வகுப்படும். அப்படி தானே பிரிக்கலாம். அப்போ இது 3ஆலேயே வகுப்படும். இந்த டேர்ம் ஹோல் டேர்மும் 3ஆல் வகுப்பட வாய்ப்பு இருக்குது. 6 3 கேன்சல் ஆகிரும். அடுத்து இதில் 1 இருக்கும் 13 12 மிச்சம் 1 இருக்குது 13 12 மிச்சம் 1 இருக்குது 16 15 மிச்சம் 1 இருக்குது 15. ஸோ 4th தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 3650 ரூபாய் 3650 என குறிக்கப்பட்ட ஒரு பொருள் 730க்கு விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? ஒரு பொருள் 100 ரூபாயில் இருக்குது. அதில் 10% தள்ளுபடினா 90 ரூபாய் விற்கலாம். 50% தள்ளுபடினா 50 ரூபாய் விற்கலாம். ஸோ அதே மாதிரி 730 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 3650 3650 730. ஸோ அடி கொடுத்தோம்னா 3 5 15. ஸோ 5ஆல் ஒவ்வொரு வாய்ப்பு இருக்குது. 5:1. ஸோ இப்போ 1 மடங்கு தான். இப்போ நம்ம என்னென்னா 1/5ங்கிறது 100 20%. 100லேருந்து 20 கழிச்சோம்னா 80%. ஸோ 80% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பையில் 1 ரூபா மற்றும் 2 ரூபாய் நாணயங்கள் உள்ளன. நாணயத்தின் மொத்த எண்ணிக்கை 10. ஸோ x + y = அவற்றின் மொத்த மதிப்பு x + 2y = 16. 2 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு. சரியா? அப்போ எக்ஸை கேன்சல் பண்ண மாதிரி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுங்க. ஸோ
minus of y, sorry, minus of y is equal to minus of 6, y is equal to 6. சரியா? 12, 24. ₹1 நாணயங்கள் எண்ணிக்கைக்கு உள்ள வித்தியாசம். அப்போ இது வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து 6 இருந்துச்சுன்னா இது வந்து 4 இருந்திருக்கும். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவரோட இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து 60னா எக்ஸ்பென்ஸ் வந்து 40 இருக்கும் பர்சன்டேஜில். அதாவது ரூபாய்னாலும் எப்படினாலும் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து 400 அப்படின்னா இது 600 இருக்க வாய்ப்பு. ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கும்? இன்கம்மு 1000 ரூபாய். ஆப்ஷன் டி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 85 ரூபா 50 பைசாக்கு விற்றார். அவருக்கு லாபம் 12.5% லாபம் கிடைத்தது. அவருக்கு அதை 81 ரூபா 70 பைசாக்கு விற்றிருந்தால் அவருடைய லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? நார்மலாக பர்சன்டேஜ் 12.5 அப்படின்னா 1/8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 1/8 கூட்டினோம்னா 9/8. அது விற்ற விலை, இது வாங்கிய விலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 9/8 வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்னன்னா பொருளை 8:9 இடத்துல ரேஷியோவில் வந்து விற்றுருக்கோம். இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸ். சரிதானா? அவர் அதை 81 ரூபா 70 பைசாக்கு விற்றுருந்தால் அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதற்கு ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிற பார்ப்போம். ஸோ 9 ரூபா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 85 ரூபா 80 பைசா. ஃபஸ்ட்டு இதால் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 99 81 மிச்சம் 4 45.5 9.5 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இதே 9.5 டிஃப்ரென்ஸை பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணோம்னா 8 40 0, இது 4, 72 4 76. ஸோ 76 ரூபா வருது. இது வந்து 76 ரூபாவில் இருக்குது. மறுபடியும் எவ்வளோ விற்றுருக்கோம்? 81 ரூபா 70 பைசா விற்றுருக்கோம். இப்போ லாபம் தான் கிடச்சிருக்கும். 76 ரூபாலேருந்து 81 ரூபா 70 பைசா விற்றுருக்கோம், லாபம் கிடச்சிருக்கும். அது டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஒரு 5 ரூபா 70 பைசா பை 76 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். 5 ரூபா 70 பை 76. இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பார்த்தோம்னா இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன ரேஷியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஸோ ஓகே, அடி கொடுத்துருவோம். இது 570 பை 76. ஸோ அடி கொடுத்தோம்னா 7.5% வந்து கிடைச்சிடும். சரியா? 7.5 ரேஷியோ. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. எதுவும் மிஸ்டேக்ஸ் வேணுன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.